பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக இந்த வகுப்பிற்கு, இசை வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வகுப்பு 2ஆம் வகுப்பு நமக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், 1ஆம் வகுப்பில் அநேகம் பேர் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், இல்லைங்களா? ஸோ எதுவுமே இலவசமாக நம்ம பெறும்போது அதற்கு என்ன இருக்காதுன்னா, அதுக்கு இலவசமாக பெற்றாலே அதுக்கு எனக்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லையா? தயவுசெய்து ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஒருவேளை போன வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவுசெய்து அந்த வீடியோவில், அந்த யூடியூப் வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் பண்ணணும்? எங்களை உயர்த்தியெல்லாம் இல்லை, பிரைஸ் த லார்ட், அது பிரைஸ் ஜீசஸ், க்ளோரி டு காட், இது போல் ஆண்டவரை மகிமைப்படுத்தி தயவு செய்து நீங்கள் ஒரு கமெண்டை போடும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இப்படி செய்யும்போது எங்களுக்கும் உற்சாகமாக இருக்குது. இத்தனை பேர் பார்க்குறாங்க, இத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும், இல்லைங்களா? ஸோ ஆகவே நீங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அந்த வீடியோ கமெண்டில் நீங்கள் போய் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த மனுஷனும் வேண்டாம், எங்களையும் மகிமைப்படுத்த வேண்டாம், யாரையும் மகிமைப்படுத்த வேண்டாம், ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சரி, சில பேர் சொன்னாங்க இந்த போர்டு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் அந்த லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுட்டு நீங்கள் ஜூம் பண்ணால் கண்டிப்பாக ஜூம் ஆகும் யூடியூப்பில். நீங்கள் அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த போர்டில் இருக்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளலாம், சரிங்களா? சரி, இப்போ ஒரு இசைக்கலைஞனுக்கு முக்கியமான தேவை, ஒரு இசை கற்றுக்கொள்வதற்கு முக்கியமான தேவை 2. ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இருக்க வேண்டும். ஆர்வம் முக்கியமாக நமக்கு தேவைப்படுகிறது. ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கணும். 2வது ப்ராக்டிஸ் இருக்கணும், பயிற்சி இருக்கணும். இந்த 2மே இருந்தால் தான் ஒரு இசைக்கலைஞன் எது அவன் கற்றுக்கிறானோ அதில் அவன் வளர முடியும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிச்சயமாக, ஆர்வம் இருக்கணும். 2வது பயிற்சி, கொடுக்கப்படுகிற காரியங்களை பயிற்சி பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணலாம். நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது மாத்திரம், பாடல்கள் மாத்திரம் அல்ல, நீங்களும் என்ன பண்ணலாம், மற்ற பாடல்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மேஜர் ஸ்கேலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வகுப்புக்கு உள்ளாக செல்வோம். இப்போது நம்ம பார்க்கும்போது நம்ம கடைசியாக நம்ம பார்த்தது சி மேஜர், இல்லையா? ஒருவேளை இந்த வகுப்பை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியலைனாக்கா போன வகுப்பினுடைய பாடங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தா தான் இது உங்களுக்கு விளங்கும். ஸோ அதற்குரிய லிங்க்கு ஒருவேளை டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது கமெண்ட்ஸ்லையோ நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு எளிதாக புரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம், சரிங்களா? சரி, இப்போ சி மேஜருடைய ரூட் கார்டு என்னன்னு பார்த்தா, இது ரூட், ROUT, ரூட்னா வழி, இல்லையா? ஸோ எந்த வழியில் போகும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நான் சொன்னேன், இல்லைங்களா? எல்லாம் ஒயிட் நோட்ஸில் எல்லாமே போகும், ஒயிட் கீஸ்லேயே போகும் எல்லாமே, இல்லையா? அப்படி பார்க்கும்போது CDEFGAB திருப்பம் C. சரி, இப்போ சி மேஜரை எப்படி பிடிப்பது, சரிங்களா? அப்படி நம்ம பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சியில் ஸ்டார்ட் ஆகுது, இல்லையா? அப்போது எந்தெந்த நோட்டை நம்ம வாசிக்கும் போது அந்த சி மேஜரை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, ஒன்று முதலாவது நோட் 1, அதுக்கப்புறமா 3, அதுக்கப்புறமா 5. அதாவது அந்த ரூட்டில் முதலாவது நோட்டு, 3வது நோட்டு, 5வது நோட்டு, சரியா? இதை வந்து நம்ம பிடிச்சோம்னா அந்த கார்டு வந்துடும், சரியா? இதுதான் ரூட்டு, சி மேஜர் ரூட்டு, சரியா? இப்போ முதலாவது நோட்டு என்ன இருக்குதுங்க, சி இருக்கிறது, இல்லையா? 2வது என்ன இருக்குது, 3வது நோட்டு இ இருக்கிறது, 5வது நோட்டு என்ன இருக்குது, ஜி இருக்கிறது, சரியா? ஸோ இந்த நோட்டை நம்ம
வாசிக்கும் போது ஒரே நேரத்தில் அழுத்தும் போது அது சி மேஜர் நமக்கு சி மேஜர் நம்ம வாசிக்கலாம். சரியா? ஸோ எந்த ஃபிங்கரில் சார் நம்ம வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, ஸோ நம்ம ஐந்து ஃபிங்கர்ஸ் இருக்குதா, கை மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை முதலாவது ஃபிங்கர் வந்து முதலாவது ஃபிங்கர் வந்து கட்டை விரல் இல்லையா, ரெண்டாவது ஆள்காட்டி விரல், மூன்றாவது நடுவிரல், நான்காவது மோதிர விரல், ஐந்தாவது சுண்டு விரல் இல்லையா. இப்போ பொதுவாக கர்நாடிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா 4 விரலில் மட்டும்தான் வாசிப்பாங்க, சுண்டு விரலில் வாசிக்க மாட்டாங்க. ஆனால் பொதுவாக என்னுடைய இது சரிங்களா, இது எனக்கு முறையா அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ணலை. நான் வாசிக்கிறது எப்படின்னா கீபோர்டு வாசிக்கிறதுனால எனக்கு 4 விரலில் கார்ட்ஸ் நான் பிடிப்பேன். அதனால் நான் சுண்டு விரலையும் பயன்படுத்துவேன், பிங்கி ஃபிங்கரையும் நான் என்ன பண்ணுவேன், பயன்படுத்துவேன். ஸோ நான் எனக்கு எப்படி ஏதுவாக இருக்கிறதோ அப்படி நான் வாசிக்க பழகி கொண்டேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் 5 விரலை என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். சரி, இப்போது இந்த நோட்டு நாம் எப்படி வாசிக்கிறது? அப்போ இந்த சி என்ற அந்த நோட்டுக்கு எந்த விரல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா முதல் விரல், சரியா, கட்டை விரலை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஈக்கு வந்து எந்த விரல் யூஸ் பண்ணலாம்னா ரெண்டாவது விரல், சுட்டு விரல், ஆள்காட்டி விரல் அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மூன்றாவது விரல், அதாவது நடுவிரலை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இதை யூஸ் பண்ணி அந்த கார்டை நம்ம வாசிக்க முடியும். இப்போது இந்த கார்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு பேர் ரூட் கார்டு. ரூட் ROOT ரூட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரூட் கார்டு. சரியா? இப்போ இன்னைக்கு என்னுடைய குரூப்பில் நான் அனுப்பிச்சிருந்தேன். என்னுடைய குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF அனுப்பிச்சிருந்தேன். நம்முடைய அந்த மியூசிக்கல் அந்த அகாடமி குரூப்பில் PDF அனுப்பிச்சிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சி மேஜர், சி ஷார்ப் மேஜர், இது போல் 12 கார்டுகளுக்கான அந்த ரூட், அந்த வழிகளை என்ன பண்ணியிருந்தேன், அனுப்பிச்சிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். ஒரு கார்டுக்கும் ஒரு ரூட் இருக்குது. சரியா? அந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது நோட்டு, மூன்றாவது நோட்டு, ஐந்தாவது நோட்டு வாசிக்கும் போது அந்த ரூட் கார்டு, இந்த ரூட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இது வழின்னு சொல்லலாம் இல்லையா? ரூட்டுன்றது, இந்த ரூட்டு வந்து வேறுன்றது என்னன்னா அடிப்படை, வேர் தான் அடிப்படை இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம் ரூட். அப்போது சி மேஜருடைய ரூட் கார்டு வந்து இதுதான், CEG. சரி, ஒவ்வொரு கார்டையும் 3 விதமாக பிடிக்கலாம். ஒவ்வொரு கார்டையும் எத்தனை விதமாக பிடிக்கலாம்? 3 விதமாக பிடிக்கலாம். இது எப்படி சொல்கிறது? படுத்துன்னு போத்திக்கிறது, போத்தின்னு படுத்துக்கிறது, இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். சரியா? இப்போது இது ரூட் கார்டு ஆயிடுச்சு. இது ஒரு மாடல் ஆயிடுச்சு, ஒரு டைப் ஆயிடுச்சு இல்லையா, ரூட் கார்டு. அடுத்தது வேறு எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா, இந்த சி அந்த பக்கம் கொண்டு போகலாம் இல்லையா, இந்த சி என்ற கீயை அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு கார்டு இ வரும், செகண்ட் என்ன வரும்? ஜி வரும், தேர்டு என்ன வரும்? சி வரும். சரிங்களா? இப்போ இந்த கார்டை என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். சாரி, இது ஆடை கொஞ்சம் ஷேக் ஆகிறதுனால சரியாக எழுத முடியல என்னால். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துங்க, முடிஞ்சால் அதையும் வீடியோவில் ஆட் பண்ண முடியும்னா ஆட் பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். சரிங்களா? இப்போ சி மேஜரே 3 விதமாக நம்ம என்ன பண்ணலாம், பிடிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு ரூட் கார்டு வந்து CEG, ஒன்றாவது விரல், ரெண்டாவது விரல், மூன்றாவது விரல். நம்ம அதை வச்சு நம்ம அழுத்தும் போது அது ரூட் கார்டு நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது சியை வந்து என்ன பண்ணுறோம், அந்த லாஸ்ட்டில் கொண்டு வரோம், ஃபஸ்ட்டு ஈயை கொண்டு வரோம். அப்போ EGCன்னு போகும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ செகண்ட் இன்வர்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ செகண்ட் இன்வர்ஷன் எது முதல்ல கொண்டு வரலாம்?
ஜியை கொண்டு வந்துடுவோம். அப்போ ஜியை கொண்டு வந்தால் அடுத்தது என்ன நோட்டு வருது? சி வருது. அடுத்து என்ன நோட்டு வருது? இ வருது. ஸோ இதை ஒன்று என்ன சொல்கிறோம்? செகண்ட் இன்வெர்ஷன். செகண்ட் இன்வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு எந்தெந்த விரல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது 1வது விரல், இது 2வது விரல், இது 4வது விரல் யூஸ் பண்ணலாம். இந்த கார்டு ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன். செகண்ட் இன்வெர்ஷனுக்கு அதே மாதிரி 1, 2, 3வது விரல் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது சி மேஜர், சி மேஜருடைய இன்வெர்ஷன்ஸ். சரிங்களா? இது எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கீபோர்டில் நம்ம வாசித்து பார்க்கலாம். அதே போல் ஒரு பாடலை நம்ம வாசிக்கலாம் இன்னைக்கு. இப்போ தாசரே இத்தரணியை அன்பாய், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே. நாங்களாம் கூட சின்ன வயசில் அந்த பாட்டை தான் நாங்கள் கற்றுக்கணும் இல்லைங்களா? அந்த பாட்டை நம்ம கற்றுக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம இந்த காரியங்களை பார்க்கலாம். சரி, அடுத்ததாக நாம் எது பார்த்துட்டு இருக்கோம்னாக்கா இந்த சி மேஜர் ரூட்டை நம்ம பார்த்துக்கிறோம் இல்லைங்களா? ஸோ சி மேஜர் ரூட்டு இது சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. சரிங்களா? இப்போ இந்த நோட்ல சி மேஜருடைய ரூட் கார்டை நம்ம பார்த்தோம். ரூட் கார்டு, அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன், செகண்ட் இன்வெர்ஷன். ஸோ இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் கார்டு எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டு, அடுத்தது வந்து தேர்ட் நோட்டு, அடுத்தது வந்து ஃபிஃப்த் நோட்டு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணோம், வாசிக்கணும். இதுதான் வந்து சி மேஜர்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ நான் யூஸ் பண்ண வரல பாருங்க, ரூட் கார்டுக்கு நான் யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் வரல, 2வது வரல, 3வது வரல. சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன். ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன் என்னது? இந்த சியை எங்க வாசிக்கிறோம்? இங்க வாசிக்கிறோம். அப்போ இ, ஜி, சி, இது ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன். அப்ப நான் யூஸ் பண்ண வரல பாருங்க, 1வது விரல், 2வது விரல், 4வது விரல். திரும்ப இந்த இ எடுத்து எங்க வாசிக்க போறோம்? இங்க வாசிக்க போறோம். சோ அது செகண்ட் இன்வெர்ஷன். செகண்ட் இன்வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ற விரல் எது? 1வது விரல், 2வது விரல், 3வது விரல். சரிங்களா? அது முதல்ல வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன் பண்ணிக்கணும். ரூட் கார்டு ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன், செகண்ட் இன்வெர்ஷன். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்க்கறது ஒரு பாடலை நம்ம பார்க்க போறோம். ஒரு பாடல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான பாடல் தான். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த பாடலை நான் கூட முதல்ல அதை வாசித்து தெரிந்து கொண்ட பாடல் அதுதான். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே வாசித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரியா? தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம்,
வெளிச்சம் வீசுவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். இதே போல சரணங்களை நம்ம வாசிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக நான் சரணங்களை இதே மாதிரி தான் எல்லாமே வரும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக கூட நான் வாசிக்க ட்ரை பண்ணுறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயேசு பாவ பாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அந்தாயே சுவுக்கு சொந்தமாக்குவோம். ஸோ இப்படிதான் நம்ம மெதுவாக ஃபஸ்ட்டு நம்ம வாசிக்க கற்றுக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு டெம்போ நம்ம இல்லை, ஒரு ரிதம் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு பாடல் நன்றாக வாசிக்கணுனாக்கா அந்த டெம்போவுக்குள்ளே அந்த பாடல் அமைஞ்சாதான் அந்த ராகமும் அந்த சுதியும் அந்த டெம்போ அந்த ஒரு தாளத்துக்குள்ளே, தாளம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தாளத்துக்குள்ளே அமைஞ்சாதான் அந்த பாடலுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா அது நல்லா இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ரிதம் போட்டு நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். சரிங்களா? சரி. சரிங்களா? இப்போ நான் 5 விரல்களையே பயன்படுத்தி வாசித்தேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரே விரலை வாசிப்பாங்க, இப்படி வாசிக்கக்கூடாது. ஏன்னா அது சரியான முறையும் கிடையாது. அப்போ வந்து 5 விரல்களை நம்ம உபயோகப்படுத்தி நம்ம வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு டெம்போலாம் ரிதம் வரலாம் கூட, டைமிங் வரலாம் கூட பரவாயில்ல. நீங்கள் முதல்ல வாசித்து அதுக்கப்புறமா கீபோர்டில் ஒரு ரிதம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட் பண்ணிவிட்டு ஒரு டெம்போ வந்து நான் வந்து ஒரு 74, 75 வச்சுருக்கேன். அதே போல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு 70 போல் வச்சுட்டு ஒரு ரிதம் போட்டு என்ன பண்ணலாம், வாசித்து பழகலாம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சி மேஜரை குறித்து நம்ம பார்த்தோம். சி மேஜரில் அந்த ரூட் கார்டு, ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன் பார்த்தோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், இது பேசிக்காக தான் நான் வரேன். சின்ன பிள்ளைங்க கூட இருப்பாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம திருச்சபை மக்கள் நிறைய பேர் வந்து கற்றுக்கணும்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நம்முடைய சபைகளில் இப்பேற்பட்ட ஆர்வமுள்ள பிள்ளைகள் இருந்தால் நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு டைம் கொடுத்து, ப்ராக்டிஸ்க்கான டைம் கொடுத்து, நீங்கள் வாசிங்க, கீபோர்டு வாசிங்க, ஹார்மோனியம் வாசிங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாவற்றையும் திறந்து கொடுத்தா
நிச்சயமாக நம்முடைய பிள்ளைங்க வளர்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஸோ அதே போல் இன்னும் பல கார்ட்ஸினுடைய ரூட்ஸ் எல்லாம் நான் என்னுடைய குரூப்பில் பிடிஎஃப்ல அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த பாட்டை நீங்கள் வெவ்வேறு கார்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். அது சி ஷார்ப் வாசிங்க, சி ஷார்ப்பில் வாசி பார்க்கலாம். அதே போல் டி மேஜர், இ ஃப்ளாட் மேஜர், அதே போல் இ மேஜர், இந்த எல்லா நோட்லையும் பி மேஜர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அந்த ஒரே பாட்டை மேஜர் சாங்க எல்லா மேஜர் ஸ்கேலில் வாசித்து பார்க்கலாம். எல்லா மேஜர் ஸ்கேலில் வரும். ஒரு மேஜர் ஸ்கேலில் வந்துச்சுன்னா அது எல்லா மேஜர் ஸ்கேல்லையும் வரும். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா கார்டினுடைய ரூட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும். அப்போ எல்லாருடைய கார்டு ரூட்டு தெரிஞ்சாக்க யார் எந்த சுதியில் பாடினாலும் உங்களால் வாசிக்க முடியும். ஸோ நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவில் ஆண்டவரை கனப்படுத்த மறக்காதீங்க. ஒரு கமெண்ட் போடுங்க, ஏசப்பாவை துதியுங்க, ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை இன்னும் நல்லா ஆண்டவர் என்ன பண்ணுவார், இன்னும் நல்லா அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார். அதே போல் போன வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து நாம் பாடங்களை பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.